ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ப்ரான் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் செய்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். ப்ரானை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கிலோ ப்ரான் இருக்குது. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பச்சை கருவேப்பிலை. இப்போவே நீங்கள் ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ போடலை, தவாவில் ஃப்ரை பண்ணும்போது நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாமே அதில் பைண்ட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பொரிஞ்சக்கப்புறம் நீங்கள் மேரினேட் பண்ண ப்ரானை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ப்ரான்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் நம்ம ப்ரான் சாஃப்டாக ரெடி ஆயிரும். ப்ரான் மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் தான் குக் பண்ணோம். அதுக்கு மேலே குக் பண்ணால் ஹார்ட் ஆயிரும். எப்போ நீங்கள் ப்ரான்லேருந்து தண்ணி வெளியே வந்துச்சோ அப்போலேருந்து நீங்கள் அடுப்பு நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. வேகமாக வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா வற்றுற வரைக்கும் நீங்கள் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை பெரிய வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிட்டா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போவே நீங்கள் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி இந்த திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரான் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். சுட ப்ரானில் நீங்கள் நல்லா பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.